என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த வியாழக்கிழமையில் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதிர்ஷ்ட நாளில் உன்னை தேடி வந்த இந்த தாயின் ஆசிகளை பெறாமல் சென்று விடாதே. என் குழந்தையே, மிகப்பெரிய மாற்றத்தை உணர வேண்டிய இந்த நாளில் நான் உனக்கு தருகின்ற அதிர்ஷ்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்த வேண்டும். உன்னை தேடி தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, எக்காரணம் கொண்டும் எதையுமே நீ விட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று உன் தாயின் வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்க தொடங்கு. என் குழந்தையே, வெற்றி விடியலை எப்பொழுதும் உன் வசமாக்க நினைக்கின்ற இந்த வராகி இன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட துடித்துத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தோல்வியடையும் பொழுது துணிந்து எழுந்திருக்க பழகு. தோல்வி வருகிறது என்பதற்காக பயந்து ஓட நினைக்காதே. எப்பொழுது துணிந்து எழுகிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தந்த தோல்விக்காக வருத்தப்படும். என் குழந்தையை, கோபப்படுத்தினார்கள் என்றால் அந்த இடத்தில் மௌனமாக இருக்க பழகு. உன்னை விலக்கி வைக்கிறார்களா, சற்று விலகியே இரு. தேவையில்லாமல் வழிய செல்லாதே. இதுவெல்லாம் உன்னுடைய தன்மானத்தை நீ எப்பொழுதும் நிரூபிக்க வேண்டிய இடங்கள். யாரும் எதையும் சொல்கிறார்கள் என்பதற்காக உன்னை நிச்சயமாக உன் மரியாதையை இழந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று துடிக்காதே. தன் மானத்தை இழந்து என்ன கிடைத்தாலும் அது இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு உண்மையானதாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி நீ தவறாக நினைக்காதே. ஏன் தெரியுமா? இந்த மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறானது. இதையெல்லாம் அறிந்து நீ அமைதியாக இரு. அவர்கள் எதையும் செய்துவிட்டு போகட்டுமே, எதையும் நினைத்துவிட்டு போகட்டுமே. இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ என்றுமே சரியாக பெற்றிடுவாய் என்பதனை புரிந்து கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ விரும்பியதை எல்லாம் விரும்பியபடி உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் சரியாக உன் வாழ்க்கையில் நிலைக்கும். உண்மையை புரிந்து கொள்ளும் நேரம், வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம், நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் என்னவென்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் வீணாகி விட்டதா? நமக்கு நாம் நினைக்கின்ற பலன் கிடைக்காதா என்று நினைக்கின்ற என் குழந்தை, கலங்காதே. எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது. என்ன நடந்தது என்று எண்ணி நீயே வியக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. பெருமகிழ்ச்சியான விஷயங்கள், பேரதிசயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து நடக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் போகாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகளில்தான் சில போலியான நண்பர்களை கண்டுபிடிக்க முடியும். உன்னுடைய கஷ்டத்தில் சிலரிடம் உதவி கேட்கும் பொழுது அவர்களிடம் போதுமான நேரம் மற்றும் வசதி இருக்கும் என்று தெரிந்த பிறகும் உன்னோடு பேசுவதையே அவர்கள் அந்த நேரத்தில் தவிர்த்து விடுவார்கள். வாழ்க்கை படிப்பு கற்றுத்தருவதை விட சிலருடைய நடிப்பு உனக்கு சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான எதிரிகளை விட போலியான நண்பர்கள் மிகவும் மோசமானவர்கள். இதுவெல்லாம் சில கஷ்டமான சூழ்நிலையில்தான் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது.
கஷ்டம் என்று ஒருவரிடத்தில் போய் நின்றால்தான் அவர்களின் உண்மையான முகத்தை நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிர்வதை நீ கண்டு கொள்வாய். இனி எதற்கும் என் பிள்ளை தயங்காதே. இனி எதற்கும் என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னை சுற்றி வருவது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ தடுமாறி நின்ற பொழுது உன்னை கை தூக்கிவிட இந்த தாய் நான் இருந்தேன் அல்லவா? இனியும் எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய நினைவுகள் உனக்கு மிகவும் பிடித்தவர்களை மறக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று நீ தேடிக்கொண்டிருப்பாய். என் குழந்தையே, தாங்க முடியாத பாரம் அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கும். நிலை தடுமாற வைக்கும் அவர்களினுடைய நினைவுகள், தூக்கம் கலைக்கும் அந்த தவிப்புகள், இரவை வெறுக்க வைக்கும் கனவுகள், பகலை ஓரம் கட்டக்கூடிய ஞாபகங்கள், இன்னிசையும் இம்சையாகும் நேரம், மௌனத்தை சுமந்து உன் உதடுகள் எப்பொழுதும் இருக்கும், கண்ணீர் ததும்பி உன் விழிகள் எப்பொழுதும் பொங்கி வழிய காத்திருக்கும், தலையணையும் கைகொண்டு தழுவி ஆறுதல் கூறிய நள்ளிரவு, இப்படி போதும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சிலரினுடைய பிரிவு உன்னை வாட்டி வதைக்கும். ஆனால் உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்குள்ளும் இருந்தால்தான், அவர்களுக்குள்ளும் இதே சிந்தனைகள் இருந்தால்தான் இவை எல்லாமும் உனக்கு வேண்டியதை நடத்தும் அல்லவா? தேவையில்லாமல் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்குவதை விட விட்டு செல்கின்றவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு உன்னை தேடி வருகின்றவர்களை உன்னோடு நீ வைத்திருக்க எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி நின்றாலும் மனம் தடுமாறி சென்றாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. மிக பெரிய உண்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இன்று இந்த தாயின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? பலரும் எப்பொழுதும் போலத்தானே அம்மா எதையாவது சொல்லிவிட்டு செல்வாள். நல்லது நடக்கும் என்பாள், வெற்றி கிடைக்கும் என்பாள், நல்ல காரியத்தை செய் என்பாள், யாருக்கும் துரோகத்தை செய்யாதே என்று சொல்வாள். இப்படித்தானே நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கை ஒரு நேரம் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிகளை எல்லாம் என்னவென்று சற்று நீ நிமிர்ந்து பார்த்தாயானால் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்தி தரும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் நீ விரும்பியதை எல்லாம் விரும்பியபடி உனக்கு எப்பொழுதும் நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொன்ன சொல் கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் உனக்கான நேரங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றிகள் எல்லாமும் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனம் தடுமாறி செல்லாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியபடி எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி, ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது
நீ அந்த இடத்தில் நின்று உன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொண்டு வெற்றியினை நீ எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று சொன்னாலே அது போதும். அது உன் தாயானவளின் மனதில் அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. இந்த வாழ்க்கை தேவையில்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுக்கவில்லை. அதனால் கிடைத்ததையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள். விலகியதையெல்லாம் நல்லபடியாக வழி அனுப்பிவை. மற்ற எல்லாமும் தானாகவே உனக்கு நடக்கும். எதையுமே பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேச வேண்டும். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று சரியாக புரிந்து கொள். என் பிள்ளையை, எப்பொழுதும் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை உனக்குள் நீ வைத்தால் எந்நாளும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய். காகிதம் மிகவும் லேசானதுதான். ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் வலிமையானது. எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளும் எழுதுகின்ற எழுத்துக்களும் எந்த அளவிற்கு வலிமையானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, எதிர்பார்ப்போடு திறந்து ஆதாயத்துடன் எந்த ஒரு விஷயத்தை நீ முடிக்கிறாயோ அதுதான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இப்படி இந்த வாழ்க்கை பல வாய்ப்புகளை உனக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் நடக்கக்கூடிய உண்மைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாமும் போதும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும். இனிமேலாவது என் குழந்தை, நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள். யாரும் இங்கே உனக்கு எந்த கெடுதலையும் நினைத்து விட முடியாது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே சில விஷயங்களுள் மற்றவர்கள் உன் முன்னால் வந்து நின்று ஒரு உதவி கேட்கும் பொழுது முடியாது என்று சொல்வதற்கும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ சரி சரி என்று சொல்ல உன்னை ஏமாளியாக்கி விடுவார்கள் இவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்கள் இனியும் உன்னை காயப்படுத்தத்தான் துணிந்து நிற்பார்கள். எந்த இடத்திலும் உன் தன்மானத்தை விட்டுவிடாதே என்று அம்மா சொல்வதை நினைவில் வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை பெறாமல் நீ சென்று விடாதே. உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையிலும் நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்தால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு வெற்றிகளும் சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். மனதால் உனக்குள் ஏற்பட்ட பல குழப்பங்கள் தீர வேண்டும். மனதால் உனக்குள் ஏற்பட்ட பல சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நின்று என் பிள்ளை தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்காமல் இங்கிருந்து ஒரு நொடியிலும் நீ சென்றுவிடக்கூடாது. உன்னை நான் என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களையும் தருகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நீ தயாராக இரு. நிச்சயமாக மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனதாகி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற காலம் இனி உனக்கான அத்தனை உண்மைகளும் சரியாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு.
வெற்றி என்றுமே உன் வசமாகும் என்பதனை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.